ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் அன்பு காம்படிஷன் போன இடத்துல சரியான சண்டை நடக்குதுங்க. சிவகாமி அம்மா ஒரு அம்மா மேலே குழம்பு ஊற்றிட்டாங்க, தெரியாமல் ஊற்றிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வேணும்னே என் புடவையிலே ஊற்றுனியா, உன் புடவையிலேயே நான் ஊற்றுறேன் பாருன்னு குழம்பு அள்ளி அவங்க மேலே ஊற்றிடுச்சு. அப்போது அன்புக்கு கோவம் பயங்கரமாக சண்டை போடுறாரு. அப்போது எதிர இருக்கிற அம்மாவோடைய பையன் ஏ என்னடா எங்கள் அம்மாவை போய் சண்டை போடுற, எங்கள் அம்மா யார் தெரியுமா, யார் தெரியுமா, உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா புடவை துணியை துடைக்க சொல்லுடான்றாரு. அன்பு ஏ எங்கள் அம்மா துடைக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஒன்றாடா, என்னடா ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமாடா, நாங்கள் யார் தெரியுமாடா, இந்த காம்படிஷனுக்கே நாங்கள் தான்டா ஸ்பான்சர் பண்ணுறோம், ப்ரைஸ் மணி, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு பேசுவோ. உடனே அன்பு அவங்க அம்மா, வேணாம் அன்பு, ப்ளீஸ் அன்பு, இதை விட்டுடு அன்பு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் துடைக்கிறேன் அன்பு, அவங்க துணியை நான் துடைச்சி விடுறேன் அப்படின்றாங்க. அம்மா நீ அதெல்லாம் துடைக்கக்கூடாது, ஏம்மா நீ துடைக்கிற, அவன் நம்ம அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பயங்கரமாக கலவரம் நடக்குது. நான் என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் அன்பை கூட்டிகிட்டு அன்போட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசி அன்பு, நீ நல்லாவே யோசிக்கணும், உனக்கு தான் நான் அம்மா, ஆனால் அவனுக்கு நான் யாரோ தானே, சரி என்னை அசிங்கப்படுத்தினாங்கன்னு தாங்காமல் நீ இந்த அளவுக்கு கோவப்படுறியே, இதே தானே நம்ம வீட்டில் நடந்தது, அப்போது கண்மணியோடைய அம்மாவையும் இப்படி தானே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, உனக்கு எப்படி கோவம் வந்ததோ அப்படி தானே கண்மணிக்கும் வந்திருக்கும், உங்கள் பாட்டி எப்படியெல்லாம் பேசுனாங்க கொஞ்சம் யோசிப்பா, அன்றைக்கி நடந்ததை நீ எப்படியெல்லாம் பேசின கண்மணியோடைய அம்மாவை அப்படின்ட்டு, என் பாட்டி உங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டல்ல அப்படின்னும்போது அன்பு அப்படியே யோசிக்கிறாரு. ஆமாம் நான் தப்பாக பேசிட்டேனே கண்மணியே, நான் பேசுனது தப்பு தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா யோசிக்கிறாங்க, எப்படியாச்சு இவங்களை ப்ரைஸ் வாங்காமல் நம்ம இது பண்ணணுமே, ஜட்ஜு ரூம் எங்கே இருக்குது போய் பேசுகிறதுக்குன்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜீவா கண்மணியை கேட்குறாரு. கண்மணி, நீ உங்கள் வீட்டுக்காரை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு தானே சொன்ன, இல்லை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ திருப்பி நீ அவர் கூட கனெக்ஷனில் இருக்கியா, என்ன கண்மணி அதை பற்றி நீ எனக்கு சொல்லு, நீ எதுவுமே சொல்லவே மாட்டிக்கின்றியே, உன்னை பற்றி எதுவும் தெரியல, நீ என்கிட்ட எல்லாமே மறைக்கிற கண்மணி அப்படின்னு ஜீவா பேசுகிறாரு. உடனே கண்மணி ஏன் ஜீவா நீ அதெல்லாம் பற்றி கேட்குற, நீ அதெல்லாம் பற்றி கேட்காத, நான் மறக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீ ஏன் என்னை ஞாபகப்படுத்துகிற, இன்னொரு முறை நீ இந்த விஷயத்தெல்லாம் நீ என்னை கேட்டினா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்புவும் கண்மணியை நம்ம எவ்வளோ காயப்படுத்திட்டோம், அவளும் அவங்க அம்மாக்காக தானே அப்போ அன்றைக்கி போராடி இருப்பா, நமக்கு எப்படி நம்ம அம்மா ஒசத்தியோ அது மாதிரி தானே அவளுக்கும் அவங்க அம்மா, ஐயோ சாரி கேட்டுடலாமா கண்மணிக்கிட்ட, அவள் என்னை மன்னிக்கிறதா பெரிய விஷயம், அவளுக்கு பாட்டி இல்லை அவகிட்ட போய் சாரி கேட்கணும்னு நினைக்கிறா, அது நடக்காத விஷயமாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்மணி அவரை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் காம்படிஷன் நடக்குது, 4வது ரவுண்டு. ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பேர் இருக்கீங்கல்ல இந்த டீமில், இப்போ 2 பேர் தான் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த 2 பேர் நீங்களே வாங்க, அதாவது ஒரு சப்பாத்தியும் ஒரு உப்புமாவையும் கலந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சால் எப்படி இருக்கும், எல்லாரும் தனித்தனியாக தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி 2 பொருள் வரும், அந்த 2 பொருளில் எந்தெந்த பொருள் சேர்ந்து பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம், அது சீட்டு குலுக்கி போடுவோன்றாங்க. அப்போ அன்பும் கண்மணியும் போயிட்டு அந்த சீட்டு எடுக்கும்போது அன்புக்கு பிரியாணி வருது, கண்மணிக்கு இடியாப்பம் வருது, இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி ஒரே டிஷ்ஷாக செய்யணும். எப்படி நாளைக்கு செஞ்சு அசத்துவாங்கன்னு பார்க்கலாமா? திங்கட்கிழமை வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.